ஹலோ, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் வந்து கேஸு இல்லை அப்படின்னு ஒரு கவலையே படாதீங்க. விறகு இல்லையா கவலைப்படாதீங்க, கரண்ட் இல்லையா கவலைப்படாதீங்க. சரிங்களா? அழகாக வந்து பச்சை காய்கறியில் வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பீட்ரூட் வந்து இன்றைக்கி லைவாக வந்து ஜூஸ் பண்ணி குடிக்க சொல்கிறாங்க. அது நிறைய பேர் குடிக்க முடியலை. சரிங்களா? அதனால் அது குடிக்கிறனால வந்து இரத்த குழாய் வந்து 8 மணி நேரத்துக்கு விரிஞ்சே இருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குன்றாங்க. இப்போ அந்த பீட்ரூட்டை வச்சு அப்படி பச்சையாக கரண்ட்டு கேஸு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சட்னி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் குறைச்சி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பீட்ரூட்டும் கிடையாது, ஒரு தேங்காய் சட்னி மாதிரியும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட் டேஸ்ட்டு. சரிங்களா? இந்த டேஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பாருங்கள். இதை லைவாக வந்து நீங்கள் ஜூஸ் அடித்து குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து பச்சை அப்படியே பீட்ரூட்டை வந்து சட்னியாக அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து வர்ற ஜென்ரேஷனில் வந்து வர்ற காலத்தில் வந்து கரண்ட்டு கேஸு விறகு எதுவுமே இல்லைனாலும் சரி, இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை வச்சு எப்படி சமைச்சு எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத வந்து மேடம் எல்லாமே போடுறாங்க. நீங்கள் அதை பார்த்து எல்லாமே பயன்பெறணும். நன்றி.